நீங்க தியரி அண்ட் பிராக்டிகல் ரெண்டுத்துலயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் எடுத்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவீங்க. ஓகே அஜய், எங்க உன்னோட காட்டு. இது இப்படி இருக்க கூடாதே. கரண் உன் புக்க காட்டு. ஓகே மேம். வருண் எங்க நீ காட்டு. மேம் என்ன? எனக்கு ஒரு டவுட். ஓ இதுவா, இது ரொம்ப ஈஸி. அத இங்க கூட என்ன பண்ணிருக்கேன்னு பாக்குறேன். வெரி குட். இன்னைக்கு உங்க கிளாஸ்ல முடிஞ்சிருச்சு, நாளைக்கு மீட் பண்ணலாம். சரி Okay, madam. மறக்காம ஹோம்வொர்க் முடிங்க. ஓகே Okay. ஓகே ஓகே பாய். வருண் நீ மட்டும் இரு. தேங்க்யூ மேடம். ம். இன்னைக்கு நீ பார்க்க சம்மத்தியா இருக்க. ம். ஏய் ஃப்ரீயா விடு, விடுங்கறல்ல. ம். 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 ஏய் விடுடா. என்ன ஏய் ஒரு நிமிஷம் இரு, என் ஃபோன் அடிக்குது, விடு. என்னது இப்படி வைப்ரேட் ஆகுது? என்ன பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்க? என் ஃபோன் வைப்ரேட் ஆகுது. அண்ணா ஃபோன் பண்றாரு, சொல்லுண்ணா. ஹலோ ஜான்வி, கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வரியா ப்ளீஸ்? என்னாச்சுண்ணா, ஏன் ரொம்ப டென்ஷனா பேசுற? நான் எல்லாத்தையும் சொல்றேன், நீ முதல்ல வீட்டுக்கு வா. சரி நீ ஃபோனை வை, நான் வரேன். என்னாச்சு ஜான்வி? நான் இமீடியட்டா வீட்டுக்கு போய் ஆகணும். ஏதாவது ப்ராப்ளமா? நானும் வரவா? இல்ல அதெல்லாம் தேவையில்லை, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏதாவது தேவைன்னா ஃபோன் பண்ணு. ஆமா, நீங்க யாரு? நான் இவரோட எங்க சிஸ்டர் ஜான்வி. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். ஓகே. ம். கான்ஸ்டபிள், ஆம்புலன்ஸ் கால் பண்ண. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வை. இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட கடைசி 3 மாசத்தோட கால் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண. ஓகே சார். தேங்க்யூ. நோட் காட்டு. என்ன எழுதியிருக்கா? என்ன இது, இப்படியா சால்வ் பண்ணுவ? எத்தனை தடவை சொல்லி தரது? ஒழுங்கா படிக்கவே மாட்டியா? ம். இங்க பாரு. இந்த ப்ராப்ளத்தை இப்படிதான் சால்வ் பண்ணணும். வருண், வருண் ம். எழுந்துரு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என் ஹஸ்பண்டும் அவரோட சிஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. ம். ஓகே. அப்படின்னா நாளைக்கே போகட்டும் கெமிஸ்ட்ரி கத்துக்கிறதுக்கு. நான் ஃபோன் பண்றேன்,
அப்புறமா வா, நாளைக்கு உனக்கு புது ஃபார்முலா கத்து தரேன். இப்ப கிளம்பு, அவர் வரதுக்கு முன்னாடி நான் ரெடி ஆகணும். ஓகே மேம். ம். இருங்க வரேன். ஹாய் அண்ணி. ஹாய். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஜான்வி உன் பேக். கவிதா நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரிங்க. வேற என்ன விசேஷம் அண்ணி? வேற என்ன விசேஷம் நீதான் சொல்லணும். அண்ணி இரு, நான் ஒரு half அன் ஹவர்ல வந்துடுறேன். சரி அண்ணி, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்சம் கிளம்பணும். ஜானகி. போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஜான்வி இப்பதான் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பு. அதெல்லாம் நான் வெளியே பாத்துக்கிறேன் அண்ணி. கவிதா, அந்த வந்துட்டேங்க. கவிதா. வந்துட்டேங்க. ஏன் கத்துறீங்க? எல்லாத்துக்கும் உங்களுக்கு அவசரம் தான். இது யாரோட பெல்ட்? நான் இல்லாத போது நம்மளுடைய பெட்ரூம்க்கு யார் வந்தது? ஆ? சீ, நீங்க என்னையா சந்தேகப்படுறீங்க? நீங்க இப்படிப்பட்டவன் நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன போய் சந்தேகப்படுறீங்களே? அப்படின்னா இது யாரோட பெல்ட்? உண்மையை சொல்லு. பழைய துணியெல்லாம் கபோர்ட்ல இருந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன். அதுலதான் இது இருந்திருக்கும். அவசரத்துல எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஐ அம் சாரி கவிதா. சாரி, நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். என் செல்லம்ல. மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்குத்தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன். மாமன் எனக்குத்தானே. ஹாய் வருண். நீ என்கிட்ட எதுவுமே பேசாதன. ஆ, நீ ஹாஸ்டலுக்கு போனதுல இருந்து என்னை பத்தி சுத்தமா மறந்துட்ட அதானே? மறந்திருந்தா உன்னை மீட் பண்ண எவ்வளவு தூரம் நான் வந்திருப்பேனா? 4 மாசத்துக்கு அப்புறம் என்னை மீட் பண்றதுக்கு வந்திருக்க. கோச்சிக்காதடா. அடுத்த மாசம் எனக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்கு, உனக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் எப்படி நான் வீட்ல தான் இருக்க போறேன். கண்டிப்பா அப்ப தினமும் மீட் பண்ணலாம். சும்மா கதை விடாத. நான்லாம் நம்ப தயாரால. என் அம்மா சத்தியமா சொல்றேன்டா. சரி, அம்மானதும் ஞாபகம் வருது. உன் அம்மா அப்பா எங்க இருக்காங்க? அவங்க கொஞ்ச நாள் வெளியூர் போயிருக்காங்க. அடுத்த மாசம் வந்துருவாங்க. ம், ம்ஹும். ம், ம், ம். ம். என் தங்கத்துக்கு கோவமா? ம். ஏண்டி செல்லம்? ம். கோச்சுக்காதடி செல்லம். ம். சரி, நான் என்ன பண்ணட்டும்? ம். உன் கோவம் பொண்ணா? நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணட்டும்? ம். என்ன பண்ணட்டும்? சுமாரு. என்ன பண்ணட்டும்? ஏய் சுமார். என்ன பண்ணட்டும் சொல்லு. சுமார். ஏய் என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு கொடுக்க இருக்க? மாட்டேன். கண்ணாடிய கொடு. கொடுக்க ஏய் மாட்டேன். கண்ணாடிய கொடுன்னு சொல்றல. கண்ணாடிய குடுறி. தர மாட்டேன். இங்க குடு. தர ஏய், மாட்டேன். கண்ணாடிய கொடு. விளையாடாத. எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? யாமா உன் பின்னாடியே சுத்துறதுனாலயா? நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளு. நீ என்னை என்னைக்கும் சீட் பண்ண மாட்டல்ல? என்னை யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டுற மாட்டல்ல? என்னடா யோசிக்கிற? சொல்லுடா. ம். மாட்டேன். கண்டிப்பா மாட்டேன். ம்.
சரி, நான் ஒரு விஷயம் ம். சொல்லட்டுமா? சொல்லு. நான் உன்னை அளவுக்கு அதிகமா லவ் பண்றேன். ம், என்னாச்சு? அது எதுவும் இல்ல. சரி நீ வா, நாம போலாம். ஓகே. இவன் ஏன் என் போனை பிக் பண்ண மாட்டேங்கிறான்? பிக் அப் த ஃபோன். போனை எடுறா. வருண் போன் அட்டன் பண்ணு. இன்னைக்கு என்னால நிறைய நேரம் இங்க இருக்க முடியாது. என்ன அவ்வளோ அவசரம்? வேலை இருக்கு. ம். ஆ, ஜான்வி, ஒரு இம்பார்ட்டன்ட் கால் இருக்கு, அட்டென்ட் பண்ணி ஆ, ஆகணும். சரி நீ பேசு. வெயிட் பண்ணு, நான் இதோ வந்துடுறேன். ஓகே. நீ எதுக்காக என் போனை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிற? எங்க பாருங்க, இதுக்கு மேல என்னால இந்த வேலையை பண்ண முடியாது. நான் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். வருண், இதுக்கு மேலயும் என்னால அவளை ஏமாத்திட்டு இருக்க முடியாது. நம்ம 2 பேருக்கும் நடுவுல என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க, புரிஞ்சுதா? வருண், நான் சொல்றத கேளு. வருண், ஹம். ஹம். வருண். ம். இந்த பூ அப்படியே பார்க்கறதுக்கு உன்ன மாதிரி அழகா இருக்கு. அம்மா, நீ ரொம்ப அப்செட்டா இருக்க? அப்செட்டா? ம். அந்த ஃபோன் கால் மூட் அவுட் பண்ணிடுச்சு. ஓ, மூட் அவுட்டா இருக்கியா? ம். சரி, அப்படின்னா நீ இன்னைக்கு என் கூட என் வீட்டுக்கு வா. என் அண்ணனையும் அண்ணியும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். கண்டிப்பா உன்னோட மூடு சரியாயிடும். இல்லையே, இன்னைக்கு வேண்டாம், அப்புறம் பார்க்கலாமா? வான்னு சொல்றேன்ல. அட சொல்றது கேளு. நீ வா. சொன்னா கேட்கவே மாட்டல. மாட்டேன்.